இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அத வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நான் வேற ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமா போய்க்கிட்டு இருந்தேன். நம்ம சிங்கமுத்தண்ணன் அவங்க ஆஃபீஸ் வளசரவாக்கம். அங்க தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு. தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம். அதுக்கு தான் நாங்க ஒரு வருஷமா ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமா இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம் அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும். எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஆஃப் டே, என் பையன் ஒரு ஆஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில். அந்த நேரத்தில் பழனியில் என்னோட அக்கா மகன், அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமிராஜன் அவர்கள், அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லேயே எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னை கவுண்டமணி அண்ணன் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுவேன், பேசுவோம். என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க, கொரோனாங்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேனே, கொரோனா முடிஞ்சோன்னு தான் அது போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, அதில் ஒரு கதையை சொல்லு பார்க்கலான்னாரு. ஃபோன்லேயே சொன்னேன், இந்த மாதிரினே 3 பொண்ணு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, நீங்கன்னு சொல்லலை, அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமானே, உங்களுக்காகத்தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன். அதை இப்போ இங்கே சொல்கிறேன் அண்ணங்கிட்ட, உங்களுக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்னு. உடனே சரிப்பா, ஆனால் ஒரு சிக்கல்னாரு. என்னென்ன அப்படின்னு, அப்பா 3 பசங்கன்னு சொல்கிறியே, நான் அப்பாவை நடிச்சது இல்லையேன்னாரு. அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். டாடா, பிர்லா, அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுக்கு அப்புறம் அப்பாவை நடித்தது இல்லை. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அப்பாவை அண்ணன் ஆக்கிடலாம்னே, 3 தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ பண்ணிடலாம்ல, ஓகே சரி ராஜகோபால், கொரோனா முடிஞ்சோன்னா நீயும் தயாரிப்பாளர் தேடு, நானும் தேடுறேன், எது ஒர்க் அவுட் ஆகாத பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான். கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமிராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரையும் நான் கவுண்டமணி அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னொன்னு சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க. இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு, பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு. மனைவி எப்படி விட்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் சினிமாவா மனைவியா 30 வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம். மனைவியை கடவுள் பார்த்துக்குவான், நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸு ஒருத்தவங்ககிட்ட, என் ஒய்ஃபை ஒரு 2 ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கங்க, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸ் போனோம். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே மகன் வந்து ஹாஸ்பிட்டலில், என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா, இல்லைப்பா ஒரு கதை சொல்கிறக்க, இப்பயும் உனக்கு கதை சொல்கிறதா முக்கியமான அப்படின்னு வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமிராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2-3 மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார், இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு வருஷம் இதாகும், கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமீடியட்டாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு. இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமிராஜன் மறக்க முடியாது. அது மாதிரி கவுண்டமணி அண்ணன், என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் 30 வருஷம் அண்ணனுக்கு நான் 70 படம் எழுதியிருக்கேன். மீதி மற்ற நடிகர்கள் வடிவேல், விவேக், இவங்களுக்கெல்லாம் ஒரு 40 படம் எழுதியிருக்கேன். ஆனால் முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒன்று தான். நான் இந்த டைரக்டர் யூனியனில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம்,
மனசு தளர விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும்.